வணக்கம் பிள்ளைகள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிள்ளைகள் தரம் 11க்கான திண்மங்களோட மேற்றள பரப்பளவை காணல் அந்த பகுதியில் இருந்து ஒரு வினாவை பார்க்குறதுக்காக வேண்டி இந்த காணொலியில் என்னோட என்ன செஞ்சு கொள்கிறீங்க, இணைந்து கொள்கிறீங்க. அப்போ திண்மங்கள் அப்படின்னு சொன்னால் முப்பரிமாணமாக காணப்படும். சரியா? அதாவது தொட்டு உணரக்கூடியதாக காணப்படும். அதைத்தான் நாங்கள் திண்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியேப்பட்ட திண்மங்கள் நிறைய இருக்குது பிள்ளைகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா, முக்கோண அரியம் காணப்படுகின்றது, உருளை காணப்படுகின்றது, அதே போல் சதுர கூம்பகம் காணப்படுகின்றது, சதுரமுகி காணப்படுகின்றது, கனவுரு காணப்படுகின்றது, அடுத்தது செங்கூம்பு காணப்படுகின்றது. சரியா? அடுத்தது சதுர கூம்பகம் காணப்படுகின்றது, அடுத்தது உருளை காணப்படுகின்றது, கோலம் காணப்படுகின்றது. இவ்வாறான திண்மங்கள் காணப்படுகின்றது. இந்த திண்மங்களில் இன்றைக்கி நான் ஒரு கேள்வி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, செங்கூம்பு, அதாவது செவ்வட்ட கூம்பு அப்படின்னு சொல்லுவோம். செவ்வட்ட கூம்பு. அப்போ இந்த செவ்வட்ட கூம்பு சம்பந்தமான ஒரு கேள்வியை இன்றைக்கி நான் உங்களோட என்ன செய்ய போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, அப்போ இதுதான் கேள்வி. ஆரை சரியா 7 சென்டிமீட்டர் ஆகவும் 7 சென்டிமீட்டர் ஆகவும் ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகவும் சரியா சாய் உயரம் 20 சென்டிமீட்டர் ஆகவும் உடைய செவ்வட்ட கூம்பின் மொத்த மேற்றள பரப்பளவு யாது? இதுதான் கேள்வி பிள்ளைகள். அப்போ ஒரு செவ்வட்ட கூம்பு எப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் செவ்வட்ட கூம்பு. இது மையமாக காணப்படுமா இருந்தால் இதை நாங்கள் ஆரைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஆர் சமன் 7 சென்டிமீட்டர். இந்த சாய் உயரம் இந்த பகுதி எல் சமன் 20 சென்டிமீட்டர் பிள்ளைகள், 20 சென்டிமீட்டர். அப்போ ஒரு செவ்வட்ட கூம்பின் மொத்த மேற்றள பரப்பளவு காணணுமாயிருந்தா இந்த அடிப்பகுதி வட்ட முகம், அப்போ வட்ட அடியின் பரப்பளவையும் இந்த வளைவான பகுதியின் பரப்பளவையும் கண்டு ரெண்டையும் கூட்டி விட்டோம்னா சரி. அப்போ இந்த வளைவான பகுதியின் பரப்பளவுக்கு πRL அப்படிங்கிற ஒரு சூத்திரமும், இந்த வட்டத்தின் பரப்பளவுக்கு πR வர்க்கமும் பயன்படுத்தப்படும். ஆகவே அப்போ இங்கே A சமன் πRL கூட்டல் πR வர்க்கம். இதுதான் சமன்பாடு. அப்போ இதில் பிரதியிடுவீங்க. அப்போ A சமன் 7 மேல் 22 தர 7 தர 20 பிள்ளைகள். இந்த பக்கம் 7 மேல் 22 தர 7 தர 7. ஆகவே மடங்குகளாயிருந்தால் எங்களுக்கு சுருக்க முடியும் தெரியும், அப்புறாட்டி வெட்ட முடியும் தெரியும். அப்போ இங்கே சுருக்கினீங்கன்னா ஒரு தடவை, இங்கே சுருக்கினீங்கன்னா ஒரு தடவை, இதையும் சுருக்கலாம் ஒரு தடவை. அப்போ இங்கே நினைக்கல 22ஐயும் 20ஐயும் பெருக்குவீங்க. அதே போல் இங்கே நினைக்கல 22ஐயும் 7ஐயும் பெருக்குவீங்க. சரியா? இது ரெண்டையும் பெருக்கிட்டு தனித்தனியாக கூட்டலாம். ஆகவே இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னு சொன்னால், 2ஐயும் 22ஐயும் பெருக்குனீங்கன்னா 44, அதோட ஒரு 0. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 154. இது அவளத்தையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் என்ற மொத்த பரப்பளவு வரும். அப்போ நினைக்கல 4 9 6, அப்போ 694 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த சென்டிமீட்டர் வர்க்கம் கட்டாயம் நீங்கள் போடணும். சரியா? மேலே உள்ள படிமுறைகளில் எங்கனைக்குலையுமே அழகு இல்லாட்டி பரவாயில்லை, கட்டாயம் இந்த இறுதியாக உள்ள சரியா விடையில் உங்களோட அலகு கட்டாயம் போடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அது சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டர் வர்க்கம் இங்கே போட வேண்டும் பிள்ளைகள்.
இலகுவான ஒரு விளக்கம். சரியா? அப்போ நாங்கள் பார்த்தது தரம் 11 பகுதியில் திண்மங்களோட மேற்றள பரப்பளவு காணல் அந்த தலைப்புக்கு கீழே ஒரு செவ்வட்ட கூம்பு. சரியா? செவ்வட்ட கூம்பு அதண்ட பரப்பளவு காணும். செவ்வட்ட கூம்பின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்றது அது சம்பந்தமாக தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ இங்கே வட்ட அடியின் பரப்பளவை காணணும், அதே போல் இந்த வளைந்த பரப்பின் பரப்பளவை காணணும். அப்போ வட்ட அடியின் பரப்பளவு காணணுமா இருந்தால் பையார் வர்க்கம் பயன்படுத்துவீங்க. சரியா? வட்ட அடியின் பரப்பளவு காணணுமா இருந்தால் பையார் வர்க்கம், வளைந்த பகுதியின் பரப்பளவு காணணுமா இருந்தால் பையார் எல். சரியா? அப்போ பையின் பெருமானம் 7 6 7. சரியா? சாய் உயரம் 20 சென்டிமீட்டர், அதாவது எல். அப்போ இதை சுருக்கி எடுப்போமா இருந்தால் வளைந்த பகுதிக்கு 440, வட்டத்தின் பரப்பளவு 154 வரும். அப்போ ரெண்டையும் கூட்டுவீங்களா இருந்தால் 694 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி வரும் பிள்ளைகள். சரியா? அப்போ இது போன்ற இன்னும் நிறைய காணொளிகளை நீங்கள் பார்க்கணும், என்னோட இது பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் வரும். சரியா? அப்போ இதே போன்று எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது பிள்ளைகள். சரியா? அப்போ இனி வரும் சந்தர்ப்பங்களில் இப்படி ஒவ்வொரு வினாக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நன்றி.